இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சேர்த்து ப்ரெட்டெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ருசியான ஒரு பிரியாணி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இதை செய்கிறதுக்கு இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இந்த காய்கறியெல்லாம் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால் சரியாக இருக்கும். இப்போது நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே எண்ணெயில் இல்லை நெய்யில் கூட பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் 1 ஸ்பூன் கீயில் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்க இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மு வச்சிடலாம். ரைஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.